ஸ்லாங்கூர் பண்டார் கிண்டாரா தமிழ் பள்ளி நில விவகாரத்தில் மாயிகா எதுவும் செய்யவில்லை என குறை கூறுவதில் கொஞ்சமும் நியாயமில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கேட்பதை விட்டுவிட்டு எங்களை கேட்டால் எப்படி என மாயிகாவின் புதிய உதவித் தலைவர் டாக்டர் நெல்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மையில் அவ்விவகாரத்தை முதலில் கையில் எடுத்ததே மாயிகா தான். ஆனால் அரசு பதவியில் இல்லை என்பதால் அது வெளிச்சத்துக்கு வரவில்லை. இப்போது யார் யாரோ போராட்டத்தில் குதித்து செய்தியாகிவிடுகின்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்களை யாரும் கேள்வி கேட்பதில்லை. குறிப்பாக சொன்னால் கிண்டாரா சட்டமன்ற உறுப்பினர், அத்தொகுதிக்குட்பட்ட செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் என எல்லோருமே ஒற்றுமை அரசாங்க பிரதிநிதிகள் தான். இந்த பிரச்சினைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதே அவர்கள்தான் அதற்கு தீர்வு காண வேண்டும். மாயிகாவும் ஏதோ பெயரளவுக்கு பள்ளியின் முன் பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பிவிட்டால் அப்பிரச்சினை தீர்ந்துவிடுமா? அதிகாரத்தில் இருப்பவர்கள் தானே அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என மேலவை உறுப்பினருமான டாக்டர் நெல்சன் சுட்டிக்காட்டினார். எனவே மாயிகா எதுவும் செய்யவில்லை என திரும்ப பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார் அவர். இல்லை, கிண்டாரா தமிழ் ஸ்கூலுங்க நம்ம தாங்க முத பேசணும். இந்த இஷ்யூவை பற்றி முத நம்ம தான் பேசணும். நீங்களாம் எழுதல, ஏன்னா நம்ம அரசாங்கத்தில் இல்லை. இப்போ YB பத்து போயிருக்காரு, இவங்கெல்லாம் போயிருக்கீங்க, நீங்கள் எழுதுனீங்க. அவங்க தாங்க இருக்காங்க அரசாங்கத்தில், அவங்க தாங்க சால்வ் பண்ணுற அந்த ப்ராப்ளமு. அப்போ நம்ம ஆப்போசிஷன் இல்லையே, நம்ம அவங்க கூட தானே இருக்கோம். அவங்கள மந்திரி இருக்கிறாங்க, அங்கே உள்ள எக்ஸ்கோ DAP எக்ஸ்கோ அங்கே இருக்காரு, அவர் தான் அசம்பிளிமேன். அவங்களுக்கே ஒன்றும் செய்ய முடியல. நம்ம அரசாங்கத்தில் இல்லாம என்ன செய்ய முடியும்? நம்மளும் போயிட்டு ஒரு ஷோ காட்டிக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருந்தாப்புல சால்வ் பண்ணிட முடியுமா? இல்லை, அப்போ நம்ம சத்தம் போட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு தான் நல்ல பேர் கொடுக்க போகிறாங்களா? இல்லையே. இப்போ நான் சொல்கிறேன் அதை சால்வ் பண்ணுங்கன்னு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க CWCயில். இப்போ நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணுங்க. எவ்வளோ நாளுங்க சொல்கிறது? இப்போ இதோ ஒரு போராட்டம் தானே. சாலை விரிவாக்கத்திற்காக பள்ளி நிலத்திலிருந்து 3000 சதுர அடி நிலத்தை விட்டுத் தருமாறு கிண்டாரா தமிழ் பள்ளி நிர்வாகத்திற்கு நெருக்குதல் தரப்பட்டு வருவதும் அதற்கு நிர்வாகம் மறுப்பதாலும் அவ்விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. அப்படி செய்தால் அப்பள்ளியின் பாலர் வகுப்பு, சிற்றுண்டிச்சாலை உள்ளிட்ட சில கட்டிடங்களை இடிக்க வேண்டி வரும். இதனால் அப்பள்ளியின் 700 மாணவர்கள் பாதிப்படையலாம் என அஞ்சப்படுகிறது.